உலக நாடுகள் மட்டும் இல்லாம அமெரிக்கர்கள் கூட ட்ரம்ப் அவர்கள் விதிச்சிருக்கக்கூடிய இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்னால ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல ஒரே நாள்ல 16% மேல விழுந்ததா அமெரிக்கா சந்தையிலேயே இல்லை. அப்படி ஒரு வீழ்ச்சியை இன்னைக்கு அமெரிக்கா பட்டிருக்கு. அதே சமயம் இந்தியா போன்ற நம்ம இந்தியாவிற்கு இதன் மூலியமா அதிக அளவுல பெனிஃபிட் இருக்குன்னு நிறைய வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா திருப்பூர் போன்ற ஜவுளி சார்ந்த உற்பத்தி செய்யக்கூடிய நகரங்களுக்கு இன்று அது வேற்றுமதி வேலைவாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்னா என்ன, அது மூலயமா என்னென்ன பெனிஃபிட் நமக்கு இருக்கு, அது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை. இந்தியாவில் நம்ம வெங்காயம் அதிகமாக வச்சிருக்கோம் அப்படின்னம்னா வேறொரு நாட்டிலேருந்து அதே வெங்காயத்தை இம்போர்ட் பண்ண என்ன ஆகும்? ஏற்கனவே இங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும்போது அதே ப்ராடக்டை நம்ம வேற நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணோம்னா இந்த பொருள்களுக்கு டிமாண்டு குறையும். அதே சமயம் டம்ப் ஆகுறதுனால ரேட்டு ரொம்ப குறைஞ்சிரும். அப்படிங்கிறது தான் பேசிக்கான ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்க்கு உண்டான நாட்டு. ஸோ ஒரு பொருள் எந்த நாடு தயாரிக்கும் அந்த நாட்டுடைய தயாரிக்கக்கூடிய பொருட்களை வேறொரு நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுனா அந்த உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவாங்கிறதுக்காக அந்த ஏற்றுமதியாளர்கள் வந்து நம்ம வாங்குறத தவிர்க்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் முற்றிலும் அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு வெங்காயத்தை நீங்கள் வேணாம் அப்படின்னு தவிர்த்தீங்கன்னா அவங்க மொபைல் ஆக்சசரிஸ் வேற எலக்ட்ரானிக் கூட்ஸ் இது எதுவுமே நான் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்டையும் நம்ம அனுப்பணும். ஸோ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வர்த்தகம் நடைபெறணும்னா நம்ம வேணான்னு எதுவுமே ஒதுக்கவும் முடியாது. அதே சமயம் உள்நாட்டு உற்பத்தியும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட டேக்ஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து விதிக்கிறோம். அந்த டேக்ஸ் தான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ். ஆல்ரெடி இது நடைமுறையில் இருக்கக்கூடியதான். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இந்தியா மேல விதிச்சிருக்கக்கூடிய 26% டேக்ஸை காட்டிலும் இந்தியா அமெரிக்காவுக்கு விதிச்சிருக்கக்கூடிய டேக்ஸ் இன்னும் அதிகம்னே சொல்லலாம். ஸோ அப்போ ட்ரம்ப் விதிச்சிருக்கக்கூடிய இந்த டேக்ஸ் வந்து தப்பா அப்படின்னு கேட்டா அது தப்பே கிடையாது. அவங்க நாட்டோடைய வளர்ச்சிக்காக அவங்க இந்த டேக்ஸை வந்து விதிச்சிருக்காங்க. பட் இதன் மூலமா என்ன ஒரு லாஸ் ஆகும் அப்படின்னா இப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த பொருளை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பை பண்ணக்கூடிய வாடிக்கையாளராக இருப்பாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு திருப்பூர்லேருந்து ஒரு ப்ராடக்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார்மலாக 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ப்ராடக்ட்டை இப்போ 26% அதிகமாக நம்ம டேக்ஸ் செலுத்துறதுனால 126 ரூபாய்க்கு தான் அங்கேயே நம்ம அனுப்புகிறோம். ஸோ அந்த 26 ரூபாய் நம்ம தான் கொடுக்குறோம். ஆனாலும் அந்த கஸ்டமர் எண்ட் யூசர் அது வாங்கும்போது 126 ரூபாய்க்கு பை பண்ண மேனுஃபேக்சரர் அது ரீசேலர் கொடுத்து ரீட்டைலர் அது டைரக்டா எண்ட் யூசருக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த 26% கடைசியில் இருக்கக்கூடிய எண்ட் யூசருக்கு தான் வரும். ஸோ அப்போ அமெரிக்கா இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த 26% டேக்ஸையும் சேர்த்து செலுத்தக்கூடியவங்களா இருக்க போறாங்க. ஸோ அப்போ இதே மாதிரி எல்லா பொருட்களோட விலைவாசியும் உயரும். ஸோ அப்போ உங்க நாட்டில் வந்து பொருளாதார நெருக்கடிக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறது தான் வல்லுநர்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயம். அதே சமயம் இந்தியாவுக்கு இது மூலமா என்ன பெனிஃபிட்னு பார்த்தா இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி. இங்க ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கு. லேபர்ஸ் மேனுஃபேக்சரிங் இயற்கை ரிசோர்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கிருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்புறோம். ஜவுளித்துறையா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், மொபைல் உதிரி பாகங்கள்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம தான் இங்கிருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு பெரிய காம்படிட்டரா இருக்கிறது சைனா, வியட்நாம், தாய்லாந்து, நம்ம பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ், இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் தான் நமக்கு வந்து நிறைய காம்படிட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் விதிச்சதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சைனா, வியட்நாம், தாய்லாந்து, பங்களாதேஷ் இவங்களுக்கு உண்டான வரியை காட்டிலும் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரி வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ திருப்பூர்ல இருக்கிற நமக்கும் கூட இப்போ நிறைய பிரச்சனைகள் என்னன்னா பங்களாதேஷ்லேருந்து வியட்நாம்லேருந்தும் ஆர்டர் கைமாறி போயிருக்குங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனையா இருக்கு. ஸோ ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் வந்து டேக்ஸ் விஷயம் கம்மியா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு தான் இன்னும் அதிக அளவுல வந்து ஆர்டர் குவியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்தியாவோட ஏற்றுமதி வணிகம் இன்னும் அதிகரிக்கும். அதன் மூலமா இந்திய பொருளாதாரம் குறைந்தபட்சம் ஒரு சில % இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதே சமயம் உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ராடக்ட் ட்ரெண்ட் ஆக போகும்போது அந்த ட்ரெண்டு தான் வந்து வேர்ல்டு வைடும் கொஞ்சம் சின்ன பாதிப்பையாவது உருவாக்கும். ஸோ அப்போ இந்தியாவோட ப்ரொடக்ஷன் அதிக அளவில் உற்பத்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கம்மியாகும். இதை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியும் பண்ண முடியும். மற்ற நாடுகளும் விரும்பி நம்மகிட்டயே வர்த்தகம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். ஸோ ட்ரம்ப் விதிச்ச இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் மூலிமா இந்தியாவுக்கு கணிசமான அளவில் ப்ராஃபிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. இருப்பினும் அடுத்தடுத்த நாட்கள்ல என்னென்ன நடக்குதுன்னு உறுதியா தெரிய முடியாத சுச்சுவேஷன்ல நம்மளாம் இருக்கிறதுனால நம்ம எந்த தொழில் செய்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் பொருளாதார மந்தத்தையும் கவனத்தில் வைத்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம திட்டமிடலாம் அப்படிங்கிறத தொழில்களம் சேனல் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். தொழில் சார்ந்த அடுத்தடுத்த பதிவுகளை தொழில்களம் சேனல்ல பாருங்க. உங்களுடைய மேலான ஆலோசனைகளை கமெண்ட் பண்ணுங்க.